கிழக்கிலிருந்து சிங்கள மக்களை விரட்டியடிக்க திட்டம். அம்பிட்டிய தேரர் விசனம். மட்டக்களப்பில் தனது பிரதான நோக்கத்தை அறிவித்து ரணில் விக்ரமசிங்க. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்திய போர்க்கப்பல். கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மங்களராமிய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கள மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக பொறுப்புடன் செயல்படுவதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தேரர் மேலும் கூறுகையில், ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார். இந்த 2 நாள் பயணத்தின் போது பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார். எனினும் அவரது திட்டங்களில் விகாரைகளை உள்ளடக்கப்படவில்லை. அத்துடன் மட்டக்களப்பில் உள்ள முக்கிய தேரர்களை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்கவும் அவர் திட்டமிடவில்லை. இந்த நிலையில் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கே எமது பிரதேசத்திற்கு வரவுள்ளதாகவும் இதனை முன்னிட்டு போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஒரு சில தரப்பினர் எங்களுக்கு கூறுகின்றார்கள். இங்குள்ள சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோருமாறு கூறுகின்றார்கள். இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் எமக்கு எதிராக பலரின் பார்வை திரும்பும். இதனால் எமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்கே செயல்படுவதாலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கே செயல்படுவதால் சிங்கள மக்களுக்கு ஏற்படும் அழிவுகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று 27,595 குடும்பங்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அதிபர், இந்த நாட்டின் சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு மீண்டும் அபிவிருத்தி அடையும் போது அந்த மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம். அதன்படி மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உரிமை வழங்கும் உரிமைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் உள்ளது. அந்த உரிமையை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். காணி உரிமையை பாதுகாக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 மாதங்களில் அரசியல் ரீதியில் பாரிய மாற்றம் நிகழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலை பிற்போடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக பாரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தற்போதைய ஜனாதிபதி மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் மக்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். ஜூலை 17ஆம் தேதியின் பின்னர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பினை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துவிடும். எனவே தேர்தலை தாமதப்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக ஏதேனும் சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டால் அது முறியடிக்கப்படும். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுடன் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். எதிர்வரும் 3 மாதங்களில் அரசியல் ரீதியில் பாரிய மாற்றம் நிகழும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடலோர காவல்படை கப்பலான சுரக்சாவுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதற்காக இந்திய கடலோர காவல்படை கப்பல் சாகெட் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த நிலையில் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கப்பல் உதிரி பாகங்கள் இந்திய அரசாங்கத்தால் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த உதிரி பாகங்கள் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர், இலங்கை கடற்படை தளபதி மற்றும் இரு நாடுகளினதும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
இலங்கையின் மத்திய வங்கி 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் இந்திய மத்திய வங்கிக்கு 225 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தியுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இதுவரை 2 தவணைகளாக இலங்கை மத்திய வங்கி இந்திய மத்திய வங்கிக்கு 375 டாலர்களை திருப்பி செலுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இந்திய மத்திய வங்கியிடமிருந்து இலங்கையின் மத்திய வங்கி 2601.43 மில்லியன் டாலர் கடனை பெற இலங்கையின் திரை செய்தி உத்தரவாதத்தை வழங்கியிருந்தது. குறைந்த உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்திய மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் கடந்த டிசம்பர் மாதத்தில் 2451.43 மில்லியன் டாலர்களாக இருந்தது. இதற்கமைய கடன் தொகை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் 2226.43 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் சதுரங்க விளையாட்டில் பல கட்சிகள் திணறி வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தோல்வி அடைந்த அரசியல்வாதியான ரணிலை அதியுச்ச பதவியில் அமர்த்தி தம்மை பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த ராஜபக்ஷக்களுக்கு அது பெரும் ஆபத்தாகவும் தற்போது மாறியுள்ளதாக அரசியல் தகவல்கள் கூறுகின்றன. வீட்டுக்குள் ஒட்டகம் புகுந்த கதையாக மாறியுள்ள ரணில் மொட்டு கட்சிக்குள் பல குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளவை ராஜபக்ஷ குடும்பத்திற்கு பெரும் நெருக்கடிக்கு ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலைமை புரிந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார். எனினும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி எனும் கனவில் காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளும் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாரிய ஏமாற்றமாக அது அமைந்துள்ளது. இந்த நிலையில் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புவோர் பொதுஜன பெரமுன கட்சியை விட்டு வெளியேறலாம் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மை கால சம்பவங்களின் அடிப்படையில் ராஜபக்ஷர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாகவே நாமல் தனது அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறையை இலங்கை மீண்டும் நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆதாரங்களை சேகரிக்கும் இந்த பொறிமுறை பயனற்றது என ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹிமாலினி அருணதிலக்கு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறை இலங்கையில் சமூகங்களை பிரிக்கவும் துருவமயப்படுத்தவும் மாத்திரம் உதவும் என ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த பொறிமுறையால் யாருக்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைகளும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் உறுப்பு நாடுகளின் வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை அறிவிப்பை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும்.